பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 10வது நாள் உபவாச ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு இந்த மாதத்திற்காகவும் இந்த ஆண்டுக்காகவும் சங்கீதம் 2:8 வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நாம் அதை வாசிக்க கேட்கலாம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், என்னை கேளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு மிகவும் முக்கியமானது தேவனுடைய ஞானம் என்று சொல்லி நாம் இந்த நாட்களில் அதை குறித்து தியானித்து வருகிறோம். தேவனுடைய ஞானத்தோடு நம்ம செயல்படும் போது நாம் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். சரியான நபர்களை நம்ம தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இதற்கு இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு தேவ ஞானம் முக்கியம் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். சாலமோனிடத்துல தேவன் எது வேணும் அப்படின்னு கேட்டப்ப சாலமோன் ஞானத்தை கேட்டபடியினால் தேவன் ஞானத்தையும் கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாக உண்டாகும் சகலவித நன்மைகளையும் அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஐஸ்வர்யத்தையும் புகழையும் எல்லாவற்றையும் சாலமோனுக்கு தேவன் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இந்த தேவ ஞானத்தோடு நம்ம காரியங்களை செய்யும்போது தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் தான் நாம் ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். யாக்கோபு 1:5 இப்படியாக சொல்லுகிறது. நம்ம வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். முதல் பகுதி சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சொல்லிட்டு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்தெந்த பகுதியில் நமக்கு ஞானம் தேவை, எந்தெந்த பகுதியில் இன்னும் நம்ம ஞானமாய் செயல்பட வேண்டும், ஞானமாய் காரியங்களை சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த பகுதியில் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக நாம் கேட்க வேண்டும். முதலாவது எனக்கு இந்த பகுதியில் ஞானம் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு எனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்ற முதல் வெளிப்பாடு நமக்கு தேவை. இல்லை நான் எல்லாம் கரெக்டாக தான் செய்கிறேன், நான் எல்லாம் சரியான பாதையில் தான் போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனிடத்தில் கேட்க மாட்டோம். கேட்காத பொழுது தேவன் நமக்கு அதை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினாலும் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கையில் அவர் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் முதலாவது நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு ஞானம் வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்கு அவசியம். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஞானத்தில் நான் குறைவாக இருக்கிறேன் அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்ளும் போது தான் நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரிடத்துல போய் நான் கேட்குறேன். எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம போய் ஒருத்தவங்களை கேட்க மாட்டோம் இல்லைங்களா. எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நான் தெரிந்து கொள்ளும்போது தான் அந்த தேவையை நிறைவாக்கி கொள்வதற்கு அதை போய் நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் இந்த வெளிப்பாடு, இந்த பகுதியில் எனக்கு ஞானம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஞானமாய் செயல்பட வேண்டும் என்கின்ற உணர்வோடு தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் 2 காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும், அதாவது யாவருக்கும் சம்பூர்ணமாய் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாராம். நம்ம கேட்கும்போது அவர் நிறைவாய் கொடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறவர் இல்லை, நீ கேட்க கேட்க நான் கொடுக்குறேன் அப்படி இல்லை. நம்ம ஆண்டவரே எனக்கு இந்த பகுதியில் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அவர் எப்படி கொடுக்குறாராம், சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்ம கேட்கும்போது குறைவின்றி அந்த பகுதியில் நம்மை போல ஞானவான்கள் யாரும் இல்லாத அளவுக்கு அப்படிப்பட்ட சம்பூர்ண ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
அப்போ எல்லாருக்கும் அதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லாருமே தைரியமாக ஆண்டவரிடத்துல வந்து இயேசுவினிடத்தில் வந்து நாம் கேட்கலாம். கேட்கும்போது அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்குறோம், யாரையும் கடிந்து கொள்ளாதவர். சில நேரத்தில் பாருங்கள், டீச்சர்கிட்ட போய் இது புரியல எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சில நேரத்தில் அவங்க கடிந்து கொள்ளலாம். இது கூட தெரியலையா அப்படின்ற காரியங்கள் சொல்லலாம். இல்லை சில கடினமான வார்த்தைகளை பேசிட்டு அப்புறம் அவங்க சொல்லி தருவது உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா, எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு தெரியல, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு தெரியல, இல்லை இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி சுதந்திரித்து கொள்வது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரிடத்துல போய் கேட்கும்போது அவர் என்ன பண்ண மாட்டாராம், நம்மை கடிந்து கொள்ள மாட்டாராம். இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டார். இல்லை இது நீயா கற்றுக்க கூடாதா அப்படி சொல்ல மாட்டார். நாம் அவரிடத்துல வந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நாம் போய் அவரிடத்துல கேட்கும்போது அவர் நம்மை கடிந்து கொள்ளாதவர், ஆசையாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், கேட்கும்போது நிறைவான சம்பூர்ணமான ஞானத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் சில நேரத்தில் நமக்கு சில டவுட் இருக்கும்போது நம்ம போய் டீச்சரை கேட்குறதுக்கு நம்ம பயப்படுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை திட்டிடுவாங்களோ, இல்லை எல்லாருக்கும் முன்னாடி நமக்கு தெரியலன்றதை சொல்லிடுவாங்களோ. ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள், தயக்கங்கள் என்ன பண்ணும், நம்மளை கேட்க விடாமையே தடை பண்ணிவிடும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, நம் தேவன் யாரையும் கடிந்து கொள்ளாதவர். அப்போ உனக்கு ஞானம் இல்லை அப்படின்றத அவர் சுட்டி காமிக்கவே போகிறது கிடையாது. ஆனால் நாம் எனக்கு இந்த பகுதியில் ஞானம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரிடத்துல கேட்கும்போது நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை பலப்படுத்தி அந்த ஞானத்தை கொடுத்து நம்மை வெற்றி வாழ்க்கை வாழ வைக்க அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் கேட்கும்போது அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 50:4 நம்ம வாசிக்க கேட்கலாம். இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல நாம் கேட்கத்தக்கதாக காலைதோறும் எழுப்பி அவர் என்ன பண்ணுறாரா, கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம கேட்கும்போது எப்படி தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அனுதினமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நீ இப்படி செய்யணும், இன்னைக்கு இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், இன்னைக்கு இந்த சூழ்நிலை இப்படி வரப்போகுது, அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுதினமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். அதிகாலையில் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஞானமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று காத்திருக்கிற காரியத்தில் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அனுதினமும் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டாகிற அந்த சூழ்நிலைகள், நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி அன்றாட தேவைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம கேட்கும்போது ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார்னு பார்த்தோம். எப்படி கொடுப்பார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது அவர் நம்மோடு பேசுவார், நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போ நம்ம அது கற்றுக்கொள்ளும் போது அந்த நாளுக்குரிய ஞானம் நமக்கு உண்டாகிறது. அந்த நாளில் வருகிற சூழ்நிலையை ஞானமாய் கையாண்டு அதை மேற்கொள்ளுகிற கிருபை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையை வெற்றியை கொடுக்கிறார். ஞானமாக நம்ம பேசும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஞானமாய் நம்ம செயல்படும் போது ஒரு ஆபத்திலேருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையினால் நாம் போதிக்கப்படும் போது தேவன் ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம செயல்படுத்தும் போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே பார்க்குறோம், இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை பேசத்தக்கதாக தேவன் ஞானம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நாம் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அல்ல, மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக ஞானமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிற காரியம் சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும்.
அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் அவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயந்து நடுங்கி அப்படி அல்ல. இது எதை குறிக்கிறது என்றால், தேவன் இந்த இடத்துல நம்ம ஞானத்தை கேட்குறோம், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அந்த கற்றுக் கொடுக்குற காரியத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? அதை செயல்படுத்த வேண்டும். இப்போ செயல்படுத்தும் போது தான் நம்ம புத்திமான்களாக இருக்கிறோம். செயல்படுத்தும் போது நம்ம அதில் ஒரு வெற்றியை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி பார்க்கும்போது, அவருடைய சொல்லிக் கொடுக்கிறதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற ஒரு மனநிலையை அது குறிக்கிறது. அப்போ தேவன் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தும் போது, கற்றுக் கொடுக்கும்போது, அதை நாம் செயல்படுத்தும் போது தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு தேவையானது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னொரு விதத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவரை நேசிக்கிற அன்பு. அப்போ அவரை நம்ம நேசிக்கும் போது நாம் நிச்சயமாக என்ன பண்ணுவோம்? அவர் சொல்கிறத நம்ம செயல்படுத்தும் இல்லைங்களா? பயம் கூட ஒரு லெவலுக்கு தான் செயல்படும் இல்லைங்களா? டீச்சர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காக இருப்பாங்க. டீச்சர் அந்த இடத்த விட்டு போயிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பயம் போயிடும். அப்போ டீச்சர் சொன்னபடி அவங்க செயல்பட மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது பயத்தின் அடிப்படையில் அவங்க தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு பார்த்தப்ப அது முடியாமல் போயிற்று. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் அவருடைய அன்பை நமக்கு கொடுத்து, அவரை போலவே நாம் அன்புள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக அந்த கிருபையை தேவன் நமக்கு இந்த காலங்களில் கொடுத்துருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நாம் அவரை முழு இருதயத்தோடு நேசிக்கணும், தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். மற்றவர்களை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அன்பு தான் புதிய ஏற்பாட்டின் காரியமாய் இருக்கிறது. அப்போ பயத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை செய்ய முடியாதது கூட ஒருத்தரங்களை நம்ம நேசிக்கும் போது அந்த அன்பின் நிமித்தமாக அந்த காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம். அப்போ அவர் நம்மை நேசித்த அந்த அன்பு நம்மை இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்க வைத்திருக்கிறது. ஆகையால் அன்பின் நிமித்தமாக தேவன் நம்மோடு உறவாடும் போது அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? நிச்சயமாக அதை செயல்படுத்துகிறோம். நமக்குள்ள அவரை நேசிக்கிற அன்பு இருக்கும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிகவும் சுலபமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது இனி நமக்கு கடினமாகவே தோன்றாது. நமக்கு ஒருவேளை ஒரு காலத்தில் எப்படி இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அன்போடு அவர் நம்மக்கிட்ட சொல்லும்போது, அந்த அன்பை நாம் உணரும்போது, அந்த அன்பு நமக்கு என்ன செய்யுது? அந்த காரியத்தை செயல்படுத்துவ நமக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகையால் அன்போடு தேவனுடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதை நாம் செயல்படுத்துகிறோம். அப்போ நம்ம செயல்படுத்த துவங்கும் போது நாம் ஞானமாய் செயல்பட துவங்குகிறோம். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஞானமாக நம்ம செயல்பட ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றியை நம்ம காணும்போது நம்முடைய வாழ்க்கை அது ஞானத்தினால் நிரப்பப்பட்டதாகவும் ஞானத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்கிற வாழ்க்கையாகவும் மாறுகிறது. ஆகையால் நாம் கேட்க வேண்டும். ஞானத்தை நம்ம தேவனிடத்தில் கேட்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டு நாம் அதன்படி நடக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நாம் ஞானவான்களாய் செயல்பட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் என்றால், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தானியேல் தன்னுடைய இருதயத்தில் அவர் நிர்ணயித்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அது காரணம் என்ன? ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது, நான் இப்படி நடக்கணும் அப்படின்றத அவர் அறிந்திருந்தார். அங்கே பயத்தின் அடிப்படையில் அவர் செயல்படல, தேவன் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக தான் அந்த சூழ்நிலையில் அவரால் நிலைத்து நிற்க முடிந்தது. அவர் தீர்மானித்தார், நான் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும்,
ஆண்டவருடைய இருதயத்தை நான் காயப்படுத்தி விடக்கூடாது. நான் மனுஷங்களை பிரியப்படுத்துகிறவனா இருக்கக்கூடாது. நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த அன்பு தான் அந்த இடத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நிலை நிற்க வைத்தது. அப்ப தானியேல் தன்னுடைய இருதயத்துல தேவனை அதிகமாய் நேசித்தபடியினால், நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை செயல்படுத்தின பொழுது, தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவருக்காக அவருடைய வார்த்தையை செயல்படுத்த வேண்டும் என்று என் மகன் அந்த இடத்துல நிலைச்சு நிற்கிறான் அப்படின்னும் போது, ஆண்டவர் அவர்கள் கண்களில் தயவை கொடுத்து அந்த காரியத்தை அவன் செயல்படுத்தும்படியாக தேவன் உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் சில நேரத்தில் நமக்கு சூழ்நிலைகள் வரும், நெருக்கங்கள் வரும். நமக்கு தெரியும் ஆண்டவருக்கு இது பிரியம் இல்லை, நான் மனிதனை பிரியப்படுத்தபடி நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா ஆண்டவர் துக்கப்பட்டு போவார்னு நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது, நாம் அந்த இடத்துல தேவன் நமக்கு தயவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மனிதர் கண்களில் தயவை நிச்சயம் தேவன் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவருக்காக வைராக்கியமாக நம்ம நிற்கும் போது ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த அன்பு தானியேலுக்குள்ள இருந்ததுனால தான் தேவனுடைய வார்த்தையின்படி அவரால் செயல்பட முடிந்தது. அப்படியாக அவர் வைராக்கியமாக நின்றதுனால என்ன ஆசீர்வாதத்தை தானியேல் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமார்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது, பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அவர்களை தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் இந்த இடத்துல நிலைச்சு நின்றதுனால அவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தார் என்றால், அங்கே இருந்த எல்லாரை பார்க்கிலும் அங்கே தானியேலுக்கும் அவர் நண்பர்களுக்கும் 10 மடங்கு ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார், தானியேலுக்கு தேவன் அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபைகளை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஞானம் தேவன் கொடுக்கிறதாய் இருக்கிறது. அப்போ அவருக்காக தேவனை நேசித்து தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் நடந்த பொழுது, தேவன் அவர்கள் கற்றுக் கொடுத்தபடி அவர்கள் அந்த வார்த்தையில் நிலை நின்ற பொழுது, தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த இடத்துல அவர்களை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையால் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஞானவானாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஆமென். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தன் வாயை ஞானமுள்ள போதனையினால் அவள் திறக்கிறார். அந்த இடத்துல தயவு காணப்படுகிறது. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தையில் ஞானம் வெளிப்படும், அவருடைய செயல்களில் ஞானம் வெளிப்படும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஸோ தானியேலுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அது ஞானமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அங்கே குணசாலியுடைய ஸ்திரீ வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஞானமும் தயவும் உள்ளதாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ வார்த்தைகளில் தான் ஞானம் வெளிப்படுகிறது. அப்போ நம்முடைய வார்த்தைகளில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள் அது நன்மையானதாகவும் தீமையானதாகவும் ஒரே வாயிலிருந்து புறப்பட முடியாது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல சபித்தலும் புகழ்தலும், தேவனை துதிக்கிற துதியும் மனுஷர்களில் கடினமாய் பேசுகிற வார்த்தைகளும் ஒரே ஊற்றாகிய ஒரே வாயிலிருந்து ஒரே நாவிலிருந்து அது புறப்படக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய ஞானம் வெளிப்பட வேண்டும். அவருக்கு பிரியமான வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மனிதர்களை நேசிக்கத்தக்க வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் நம்ம வாசிக்க கேட்கிறோம். 13, 14 நம்ம வாசிக்க கேட்கலாம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஞானமாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், தங்களை தாழ்த்தி அந்த இடத்துல அன்புள்ளவர்களாக தம்முடைய நடத்தையில் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்குறோம். அப்போ தேவ அன்பு இல்லாமல் செயல்படுகிற செயல்பாடுகள் அது ஞானமற்ற காரியமாய் இருக்கிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அப்போ இந்த உலக பிரகாரமான ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கும்போது அந்த இடத்துல பொறாமை இருக்கிறது, தீமையான எண்ணங்கள் இருக்கிறது, கடினமான வார்த்தைகள் இருக்கிறது, உலக பிரகாரமான காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. இது அங்கே சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லுகிற காரியம் அது பேய்த்தனமான ஒரு ஞானம் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், அது எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் தெய்வ ஞானம் உள்ளவர்கள் சாந்தம் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, அந்த இடத்துல நேசிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியமுமே அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. அந்த காரியங்கள் அது சத்ருவானவன் போட்டிருக்கிற காரியங்களாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் மூலமாக உண்டாகிற ஞானம் அது நிலை நிற்க முடியாது. அந்த ஞானம் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் தேவன் கொடுக்கிற ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானத்தில் இவைகள் எல்லாம் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். சுத்தமாக இருக்கிறது, அங்கே சமாதானம் இருக்கிறது, அங்கே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்படியாக தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் யாரையும் கடிந்து கொள்ளாமல், நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டியா, நீ இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறியா, இல்லை இப்படிப்பட்ட கடினமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாய், அப்படின்லாம் ஆண்டவர் கடிந்து கொள்ள போகிறதே கிடையாது. நாம் நம்முடைய குறைகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மை மன்னித்து நம்மை நேசித்து அவர் நம்மை பரலோகத்திலிருந்து வருகிற அந்த பரிசுத்தமான ஞானத்தை, மற்றவர்களை நேசிக்கத்தக்கதான ஞானத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவின் கனிகளை உடையத்தக்கதாக, கனியுள்ள வாழ்க்கையை நாம் வாழத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தேவன் நமக்கு தந்தரல விரும்புகிறார். ஆகையால் இந்த நாளில் அப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை நாம் கேட்கும்போது தேவன் நமக்கு அந்த ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார், குறைவின்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் உலக பிரகாரமான ஞானம் மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம் ஆவிக்குரிய வாழ்க்கையில
நம்மை சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்துகிற ஞானமாய் இருக்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட ஞானத்தை கேட்டு வாங்கி அந்த ஞானத்தோடு நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் கேட்கும் பொழுது நீர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் பார்த்தோமே. இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் ஞானத்துக்காக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு மாத்திரம் அல்ல அப்பா கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெய்வீக ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக, இளைத்தவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாங்கள் பேசத்தக்கதாக, மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் பேசத்தக்கதாக, உம்முடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதான ஞானம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழத்தக்கதாக அப்பா நீர் கர்த்தாவே எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அந்த ஞானத்தை அப்பா நாங்கள் உம்மிடத்திலிருந்து நாங்கள் கேட்டு இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. எங்களை கர்த்தாவே ஞானம் உள்ளவர்களாய் நீர் மாற்றத்தக்கதாக, நீர் கர்த்தாவே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் எவ்வளவு குறைவு பட்டிருந்தாலும் உம்முடைய அநாதி ஞானம் எங்களை சம்பூர்ணமாய் நிரப்ப வல்லதாய் இருக்கிறதே. இந்த நேரத்தில் கேட்கிற எவருக்கும், கேட்கிற யாவருக்கும் நீர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறீரே. ஆகையால் என்னோடு கூட இணைந்து இப்போ ஞானத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சம்பூர்ண ஞானத்தை, பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.